ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வசனம் சமையலறை. வசனம் சமையலறையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ராகியை வச்சு ஒரு கேழ்வரகு புட்டு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். கேழ்வரகு மாவுன்னு சொல்லலாம், ராகி மாவுன்னு சொல்லுவாங்க. எடுத்திருக்கேன். இதில் லைட்டாக உப்பு, சால்ட்டு, தூள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து தண்ணி தெளித்து இந்த மாதிரி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி நிறைய ஆட் பண்ணிடாதீங்க. மாவை இப்படி பிசைஞ்சு நல்லா எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி ஆட் பண்ணிட வேண்டாம். மாவு வந்து இது போல் பிடிச்சிங்கன்னா இப்படி பிடிக்கணும். அதே சமயத்தில் இதை உதுத்து விட்டிங்கனாலும் உதிர்ந்துடணும். இதுதான் பக்குவம். இது மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா எல்லா மாவுலேயும் படலைன்னா வேகாமல் போயிடும். அதனால் கரெக்டாக இந்த ஸ்டேஜுக்கு இப்படி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லா மாவையும் இட்லி பானையில் இப்படி பரப்பிடுங்க. இதை இப்போ மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம், நல்லா 4-5 நிமிஷம் வேகட்டும். இட்லி பானையில் நல்லா தண்ணி ஊற்றிட்டு, கீழே அடியில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டு அதில் துணியை போட்டு இது போல் நல்லா மூடி வச்சிடலாம். இது 5 மினிட்ஸ் குக் ஆகி வரட்டும். மாவு நல்லா வெந்து வந்துருச்சு. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மாவு வெந்துருச்சு. இது 10 நிமிஷம் வெந்து நல்லா எடுத்து வச்சாச்சு. இதில் வந்து நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். 2 உங்களுக்கு தேவையான அளவுக்கு இனிப்பு கூட வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஏலக்காய், நுணுக்கிய ஏலக்காய் தூள், தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஈஸியான புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எப்போவுமே இந்த சுகர் உள்ளவங்கெல்லாம் ராகி எடுத்துக்குவாங்க. அப்போ வந்து எப்பொழுதுமே இந்த களியாகவே எடுத்துக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி புட்டாகவும் மாற்றி நம்ம எடுத்துக்கிறப்ப நல்லாயிருக்கும். ஆவியில் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறது ஹெல்த்தானதும் வேறு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கேழ்வரகு புட்டு ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணுறதுக்கு வசந்தம் சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ நம்மளோட ஹெல்த்தியான டேஸ்டியான ராகி புட்டு ரெடி ஆயிடுச்சு.